பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவன் இந்த மாதத்திலும் கூட ஒரு வாக்குத்தத்த வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு இப்படியாய் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று. ஆங்கிலத்தில் I know that you can do all things, no purpose of yours can be thwarted. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. யோபு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பின் வழியாய் அவர் போயிருந்தார். தன்னுடைய இடத்துல இருந்த சொத்துகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்துவிட்டு, தன்னுடைய சரீரத்துல ஒரு வியாதினால் அவர் தாக்கப்படுகிறார். ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை, உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. தன்னிடத்தில் இருந்த நண்பர்களும் அவர்களை யோபை இன்னும் புண்படுத்தி பேசி காயப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுதுதான் யோபு இப்படியாய் சொன்னார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் உங்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் ஒண்ணுமே இல்லாம நீங்க இருக்கலாம். யோபை போல உங்களோட வாழ்க்கை காணப்படலாம். ஆனா யோபு என்ன சொன்னார் தெரியுமா? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். குப்பையில இருக்கிறவனை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ராஜாக்களை தள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய நிலைமையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், நான் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் கூடாத அற்புதம் அதிசயம் ஏதாவது உண்டோ? ஆமாங்க, இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்க இந்த பாதை என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் எந்த ஒரு நிலைமையா இருக்கட்டுங்க, பண கஷ்டமா, சரி பலவீனமா, நீங்க சொல்லணும், தேவரீர் இந்த பிரச்சனை மாற்ற உமால் கூடும், தேவரீர் என்னை பலப்படுத்த உமால் கூடும், தேவரீர் என் பண கஷ்டத்தை மாற்ற உமால் கூடும் என்று நீங்க சொல்லணும். அந்த விசுவாசம் உங்களிடத்துல இருக்கணும். பாருங்க, ஆபிரகாம் மற்றும் சாராளை நாம் பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கோ 90 வயது. இந்த குழந்தை பெறுகிற இந்த பருவம் எல்லாம் தாண்டி கர்ப்பமானது செத்து போன நிலைமையில இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க செய்தார். அந்த கர்ப்பத்தை தொட்டார், ஒரு பிள்ளை பிறந்தது. பாருங்க, முடியாது, அந்த வயதுல அது முடியாத ஒரு காரியம். தட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் பை ஹியூமன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று. மரித்த லாசரு 4 நாள் ஆகிவிட்டது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, துர்நாற்றம் அடிக்கும், வேணாம், அந்த கல்லறை துறக்காதீங்கன்னு. ஆனால் இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது என்ன நடந்தது? உடனே லாசரு எழுந்து நடந்து வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏதோ ஒரு பலவீனம், இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஜனங்கள்லாம் பார்த்து உங்களை சொல்லலாம், இது நடக்காது, இந்த கடனை விட்டு நீ வெளியே வரவே முடியாது, இந்த பிரச்சனையை தாண்டி நீ வெளியே வரவே முடியாது, இந்த வியாதியிலிருந்து உனக்கு ஒரு நாளும் தீர்வே கிடையாது, டாக்டர்களே எழுதிட்டாங்க, இன்னும் என்ன நடக்க போகுது, அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி அநேக தோல்வியின் வார்த்தைகளை பேசலாம். ஆனா நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் நாமம் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க சொல்லணும், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். இந்த டாக்டர்ஸின் ரிப்போர்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்களை நம்புறேன். இந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நான் உங்களை நம்புறேன். நீங்க எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பீங்க, நீங்க இந்த சூழ்நிலையை மாத்துவீங்க, நீங்க என்ன மேல உயர்த்துவீங்க, இந்த மனிதர்கள் முன்னாடி எல்லாம் என்ன நீங்க மேல உயர்த்த போகிறீங்க என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில யோபு எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். ஒண்ணுமே இல்லை யோபு இடத்துல. He had nothing with him. He was an empty pocket அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை யோபு இடத்துல. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, he was very richest person in that area. இப்போ எல்லாருக்கும் தெரியும் யோபுனா யார் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? the second part of Job, யோபு தன்னோட விசுவாசத்தினால பேசும் பொழுது யோபின் 2ஆம் பக்கத்தில் நாம் பார்க்கிறோம், இரட்டத்தனையான நன்மை யோபை தேடி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்ற இருக்கிறார். உங்களுடைய நிலைமைகளை அவர் மாற்ற இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எதிரில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சொல்லணும், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பீர். தேவரீர் என் பலவீனத்தை நீர் மாற்ற வல்லவராயிருக்கிறீர். தேவரீர் என் கடன் பிரச்சனையை மாற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். தேவரீர் என் பிசினஸை நீர் வளர செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். God bless you.